நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் சென்னை தலைமை செயலகத்தில் அனைத்து கட்சி கூட்டம் தொடங்க உள்ளது. இது குறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாஸ்கர் பாண்டியனிடம் கேட்கலாம். நாடாளுமன்றத்தில் மக்கள் தொகை அடிப்படையில் நாடாளுமன்ற தொகுதிகளினுடைய எண்ணிக்கையை மறுவரையறை செய்வதற்காக மத்திய அரசானது திட்டமிட்டிருக்கிறது. இதற்கு பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் கடந்த பிப்ரவரி 25ஆம் தேதி தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டமானது சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றிருந்தது. அந்த கூட்டத்திற்கு பின்னர் இறுதியாக செய்தியாளர்களை சந்தித்திருந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தார். குறிப்பாக 45 கட்சிகளுக்கு இந்த அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் அனைத்து கட்சிகளுக்குமே அமைச்சர்கள் நேரில் சென்று அழைப்பு விடுத்திருந்தார்கள். அதோடு மட்டுமல்லாமல் மார்ச் 5ஆம் தேதியான இன்று நடைபெறக்கூடிய இந்த அமைச்சரவை மற்றும் அந்த கூட்டத்திற்கு எடுக்கப்பட்ட முடிவுகளின் அடிப்படையில் தற்போது அனைத்து கட்சி கூட்டமானது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. இந்த கூட்டத்தில் திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும், எதிர்க்கட்சிகள் வரிசையில் இருக்கக்கூடிய அதிமுக, தேமுதிக, பாமக உள்ளிட்ட கட்சிகளும் இந்த கூட்டத்தில் பங்கேற்க இருக்கின்றன. அதாவது கட்சி பதிவு செய்யப்பட்ட முதலாக அனைத்து கட்சி கூட்டத்தில் தமிழ்நாடு தாவேக கட்சியானது இன்று கலந்து கொள்ள இருக்கிறது. அதே போல மக்கள் நீதி மையத்தினுடைய கட்சியும் இந்த கூட்டத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறது. அதிமுக தரப்பில் 2 பேரும், பாமக தரப்பில் அவருடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் மற்றும் கௌரவ தலைவர் ஜி கே மணி கலந்து கொள்ள இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. தேமுதிக தரப்பில் பிரேமலதா விஜயகாந்த் கலந்து கொள்ள இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. மக்கள் நீதி மையம் கட்சி சார்பில் கமல்ஹாசனும், தாவேகா சார்பில் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்தும் கலந்து கொள்ள இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த நிலையில்தான் அதாவது பல்வேறு மாநிலங்களிலும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டிற்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய 39 தொகுதிகளிலிருந்து 31 தொகுதிகளாக குறைவதற்கு வாய்ப்பு இருப்பதன் காரணமாக நாடாளுமன்றத்தில் தமிழகத்தின் பிரதிநிதித்துவம் குறைவதோடு அங்கு நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு முக்கியத்துவம் வாய்ந்த தீர்மானங்களின் போதான மக்கள் கணக்கெடுப்பிற்கான பல்வேறு பிரதிநிதித்துவம் குறைவதற்கு வாய்ப்பு இருப்பதாக தான் இந்த எதிர்க்கட்சிகளுக்கு, அதாவது மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த நாடாளுமன்ற மறுவரையறைக்கான திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றன. அது குறித்து இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் ஆலோசிக்கப்படுவதோடு நீட் தேர்வு எதிர்ப்பு, மும்மொழி கொள்கை உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களோடு மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்காதது குறித்தும் விவாதிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. தங்களது முழுமையான விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர்.